படிக்கல? படிக்கலையா? சும்மாதான் இருக்கல? ஏன் படிக்க போல? நீ தம்பிடா படிக்கல ஏன்? வீட்டுக்காரமா இருந்த டயத்துல வேற ஸ்கூல்ல படிக்க விடலாம் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பார்த்துட்டு அவனுக்கு துணையா நீ இருந்துக்கிட்டியா? நீ தான் மூத்தவன் என்ன? கொஞ்சம் சத்தமா சொல்லு, கொஞ்சம் கேக்குற மாதிரி. நீ 10வது படிச்சிருக்க? 8வது படிச்சிருக்க. இப்ப வந்து 2 பேருமே ஸ்கூலுக்கு போகலாம். உங்க நிலைமைய கொஞ்சம் சொல்லுங்க, குடும்ப நிலைமைய. வீட்டுக்காரமா இறந்து 12 வருஷம் ஆச்சு. 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டு வாடகை வீட்டுல தான் குடியிருக்கேன். 500 ரூபா வாடகை. இருந்து ஒரு 10 வருஷமா ரத்தச்சோகையில இருந்தேன். புட்டபர்த்தி சாய்பாபா ஆஸ்பத்திரிக்கு போய் இது பார்த்துட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தான். அவங்க 1 வருஷத்துக்கு மாத்திரை மருந்து சாப்பிட சொல்லி எழுதி கொடுத்தாங்க. டானிக்கு கொடுக்க சொன்னாங்க. ஒரு மாத்தைக்கு மாத்திரையும் அந்த டானிக்கு இதுல 850 ரூபா வருது. வாடகை கொடுக்க முடியல. வேலைக்கு போனால் பிள்ளைகளை பார்க்க முடியல. வேலைக்கும் போக முடியாமல் ரேஷன் கார்டு இல்லாமல் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணல. அவங்க ஒரு ஃபார்மை கொடுத்து அதை போய் பார்க்க சொன்னாங்க. அதையும் போய் பார்த்தேன். இது வராது, ஸ்மார்ட் கார்டு வந்தால் தான் ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ரேஷன் கிடைக்கும்னு சொன்னோன்னா அதுவும் வாங்க முடியாமல் அன்றாட வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 2 குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதம் மாத்திரை வாங்க கூட கையில் காசு இல்லாமல் தான் ரொம்ப திண்டாட்டமாக, வாடகையும் கொடுக்க முடியாமல், மாத்திரைக்கு காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் உதவி கேட்டு ஐயா அவங்களெல்லாம் நினச்சி உதவி கேட்டு எடுத்து என் பிள்ளைகளை வாழ வைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான நிலைமையில காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா. என் நிலைமையை வேற யார்ட்டையும் சொல்ல முடியல. கடவுள்கிட்ட தான் சொல்றாப்புல இருக்கு. ஏழு வருஷம் ஆகி போச்சு. 7 வருஷமா பிள்ளைகளுடைய படிப்பும் கட்டி எல்லாம் கட்டி வீணாகி போய் உட்காந்துட்டு இருக்கோம். அன்றாட நிலைமையில சாப்பாட்டுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. வேலை பார்த்தா தான் சாப்பாடு. வேலைக்கு போனால் பிள்ளைகளுக்கு சமைக்க முடியல, கொள்ள முடியல. முடியாத பயலுக்காக சின்னவனையும் வீட்டில் பக்கத்தில் வச்சிருக்க வேண்டியிருக்கு. வாரத்தில் 2 நாள் ஆஸ்பத்திரி அலைய வேண்டியிருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தது நேரம் சரியாக போகுது. வேலையும் சரியாக கிடைக்கல. திடீர்னு முடியலைன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகுது. வாடகை கொடுக்க முடியல, மாத்திரை வாங்க முடியல. கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றி. நான் எங்கள் நண்பர்கள்ட்ட இதை சொல்லி இந்த மீடியாவில் யூடியூப்பில் போட்டு விடுறேன். நிச்சயமாக இறக்கமுள்ள நண்பர்கள் உங்களுக்காக உதவி செய்வாங்கய்யா. நன்றி, வணக்கம்யா. உலகளாவிய இரக்க சிந்தனை உள்ள நண்பர்களே, இது போன்ற குடும்பங்கள் நம்முடைய நாட்டிலே நிறைய இருக்கின்றது. ஆனாலும் கூட நம் கண்ணில் பட்ட குடும்பங்களுக்கு உதவி
நம்மால் இயன்றதை செய்து அந்த இறைவனுடைய அருளையும் ஆசியையும் பெறுவோம். மனிதநேயம் தன்னார்வ குழு நண்பர்கள் சார்பாக எங்களால் இயன்ற சிறு உதவியினை இந்த குடும்பத்திற்கு செய்திருக்கிறோம். தங்களால் இயன்ற உதவியினை இந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டுமென நினைத்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092595205. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கண்ணார் தெருவில் வசித்து வரக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்திற்கு எங்களால் இயன்ற உதவியினை செய்திருக்கிறோம் நண்பர்களே.